நான் செய்ய போகிறது என்னென்னா சாம அரிசின்னு சொல்லுவாங்க, சாமன்னு சொல்லுவாங்க. அது வந்து உப்புமா செய்கிறேன். அது உப்புமா எப்படி செய்கிறேன்றதை நான் காமிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம கடுகு போடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போடுறேன். கடுகு போட்டாயிடுச்சு. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு அது கூட என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சதுமே நான் வந்து பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயிடுச்சு. ஒரு வெங்காயம் பெரிய சைஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயமும் போட்டாச்சு. நம்ம அது வந்து 2 நிமிஷம் நம்ம ஆட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து கறிவேப்பிலை வந்து 2 கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சேன். கறிவேப்பிலை போடுறேன். அடுத்தது இது வந்து 2 நிமிஷம் ஆகணும். ஆயிடுச்சு. பட்டாணி வந்து 100 கிராம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி அதையும் வந்து நம்ம இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் வரும். அப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸு 2மே சேர்த்து நாங்கள் வந்து 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பொடிசாக அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு தான் அதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அது கூடயே அந்த ரவை கூடயே போடுறதால வேகும். அதுக்காக தான் அந்தமாரி பண்ணுறது. நாங்கள் வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸுக்கு இஞ்சி, இது 2த்தையும் வந்து நம்ம தோல் செதுக்கி நெசுக்கி வச்சுருக்கோம். அப்படின்னா மிளகு ஜீரகம் நெசுக்கிற கல்லில் நெசுக்கி வச்சுருக்கிறோம். இது வந்து ஃபுல்லாமல் மொத்தமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணாங்க ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு வதக்கணும். தக்காளி வந்து சின்ன சைஸு ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கினா தான் அது அடுத்தது வந்து நம்ம அதை கூட ஆட் பண்ணுறது என்னன்றது நான் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன், சால்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நான் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சாத்தூள் போடுறேன், ஒரு பிரியாணி இலை போடுறேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நாங்கள் போடலை, அதால் வந்து நான் இப்போ போடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் சாமை. இது 1/2 கிலோய்க்கு வந்து இதில் 1 கப் ஆகிருக்கு. இந்த 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு டேஸ்ட்டு வருன்றதால நம்ம இது பண்ணுறோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றணும். வந்து நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் போட்டு 2 விசில் விட்டுறணும். ஃபாஸ்ட்டில் 2 விசில் விட்டால் அது நல்லா வெந்துடும். அப்புறம் திறந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்தமாரி பண்ணி பாருங்கள். பண்ணி பாருன்றதில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் குக்கர் விசில் விட்டு நாங்கள் செஞ்சு பார்த்து 2 இங்கே பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டீமும் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நான் ஆஹா, வாசனையாக இருக்குது. பார்க்க சொல்லி உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். 2 விசில் விட்டால் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சா சரியாயிடும். தண்ணி எதுவும் இல்லை உள்ள. அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிடும். சாதமும் மாரி ஆகிடும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தெரியுது. நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். பாய் பாய். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு காமிக்கிறோம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நீங்களும் அந்தமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.